ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயை நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா சார், இன்றைய கேள்வி, மகாபெரியவரை பக்கத்தில் வச்சுட்டு அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவரை பற்றி உங்களுடைய அனுபவம், அவர் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்திய அதிசயங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்துறை, இந்த ஜோதிடத்துறையில் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன். இந்த ஜோதிடத்துறையை எனக்குன்னு ஒரு குருன்னு சொல்லி நான் நேரடியாக யாருக்கிட்டையும் போய் கற்றுக்கல. உண்மை அதுதான். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பல ஜோதிடர்களுடைய புத்தகங்களில் அந்த ஜோதிடர்களுடைய பெயர்கள் இருக்கும் இல்லையா, அதை மட்டுமே அவர்களுடைய வரிகளை மட்டுமே குருவாக எண்ணி அந்த புத்தகத்தை, எந்த புத்தகத்தை நான் ஓப்பன் பண்ணி படித்தாலும் முதல்ல அந்த எழுதியவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லி, இந்த புத்தகத்தை படிக்கின்ற வரை நீங்கள் எனக்கு ஆசிகள் அளிக்கணும்னு யார் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தாலும் மனதார நான் என்ன பண்ணிப்பேன்னா முதல்ல வேண்டி தான் அந்த ஜோதிட புத்தகத்தை எல்லாம் படித்து, வாஸ்து புத்தகத்தை படித்து, நிறைய விஷயங்களை ஒப்பிட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்திருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நிறைய ஜோதிடர்களுடைய புத்தகம் என்னை வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருக்குன்னா அமர வைத்திருக்கிறது. அது போன்று ஒரு மனிதனுக்கு யாருமே நமக்கு உதவி பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம எதையுமே ஒரு பலமாக ஒரு விஷயத்தை பிடிச்சாதானே நமக்கு ஒரு தன்னம்பிக்கையே வரும். அந்த தன்னம்பிக்கையை எனக்கு எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் கொடுத்தவர் யார் என்றால் மகா பெரியவா தான். எப்பொழுதுமே எனக்கு சின்ன வயது காலகட்டங்களில் தனியாக தூங்கக்கூடிய பழக்கங்கள் உண்டு. ஒருவேளை அவரை அதிகமாக சிந்திக்கிறதாலோ என்னவோ அவர் தினசரி என்னுடைய கனவில் வருவதை நான் கண்கூடாக பார்ப்பேன். இந்த நிறைய மந்திரங்களுக்கு உள்ள பொருள், இப்போ நிறைய நீங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய மந்திரங்களுக்கு பல சேனல்களில் நான் மந்திரத்திற்கான பொருள் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த பொருளை எல்லாம் ஒரு உண்மையாகவே ஒரு தாத்தாவாக இருந்து என்னுடைய பார்வையில் நான் மகா பெரியவரை தாத்தா அப்படின்ற மனநிலையில தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வைத்திருக்கிறேன். ஏன்னா என்னுடைய தாத்தா கிட்டத்தட்ட மகா பெரியவர் ஐயா அவருடைய உருவத்தோற்றத்துக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. அதனால அந்த கனவில் கூட அவரை நான் பெரியவா அப்படின்னு வணங்காம தாத்தான்னு அந்த பேசுகிற உணர்வுகள் என்னை நிறைய நாள் இது பண்ண வச்சது. மிகப்பெரிய விஷயம். அப்போ என்னன்னா அந்த மந்திரங்களுக்குரிய பொருள் அவர் நிறைய சொல்லுவாங்க இல்லையா, அதை கேட்டதாலவோ என்னவோ தெரியல, அவர் எனக்கு நிறைய மந்திரங்களுக்குரிய பொருளை சொல்லி கொடுத்த அனுபவங்கள் என் கனவுல நிறைய உண்டு. மகா பெரியவரை யார் ஒருவர் பக்தியோடு ஸ்ரத்தையோடு வழிபடுகிறார்களோ அவரை வழிபட்டு பெரிய மனிதர்களாக இருப்பாங்க தெரியுமா, அவர்களிடத்தில் கொண்டு கட்டாயமா பெரியவர் சேர்ப்பார். இதை நான் கண்கூட கண்ட ஒரு உண்மை. காரணம் என்னன்னா, முதல்ல இந்த மீடியா துறைக்கு நான் வரேன், முதல்ல ஒரு ஃபோன் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல ஒரு பிரபலமான போட்டோ ஸ்டுடியோ கடை, அவர் மகா பெரியவருடைய தீவிர பக்தர்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் அந்த கடைக்குள்ள நுழையும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கேமரா எல்லாமே பர்ச்சேஸ் பண்றோம். நான் எப்பொழுதுமே என்னுடைய வாகனத்துல ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு எழுதியிருப்பேன். பெரியவாவுடைய போட்டோ எப்போதுமே என் பக்கத்துல இருக்கும். என்னன்னா அந்த உணர்வு பூர்வமான ஒரு பேச்சு, ஒரு துணை நம்மளோட இருக்கிறது. நல்ல மனிதர்கள் கிட்ட தான் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இளம் வயதிலே இருக்குது. ஏன்னா நான் மனிதர்களை நம்பல. ஏன்னா மனிதர்கள் பணமும் பொருளும் இருக்கிற இடத்துல தானா வருவாங்க, ஆனா தெய்வம் உண்மை இருக்கிற இடத்துல மட்டும்தான் நிற்கும். அதனால நான் உண்மையாக இருக்கிறத என் கூட இருப்பாருன்ற நம்பிக்கையில கிட்டத்தட்ட போயிட்டு நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையுமே நான் வாங்குறேன். கிட்டத்தட்ட அவருடைய அனுகிரகத்தால தான் நடக்குதுன்னு நான் நம்புறேன். ஆனா அந்த கடையுடைய ஓனர் என்ன பண்றாருன்னா, வெளியில நிக்கிற கார் யாரோடதுன்னு கேட்டாரு. இந்த மாதிரி நாங்க தான் சார் வந்தேன், என் சார் தள்ளி போடணுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல பரவாயில்ல இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டு என்ன சொன்னாருன்னா, அவங்க அப்பா 3 தலைமுறைகளாக மகா பெரியவருடைய வழிபாட ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல மகா பெரியவர் இயற்கையான முறையில அந்த ஒரு கேஷுவலா எடுத்த போட்டோ ஸ்டில் இருக்கும் தெரியுமா, அது அவர் வச்சிருந்தாரு. அப்ப என்னன்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தப்ப பார்த்தாரா என்னவோ தெரியல, இந்த படம் ரொம்ப நாளா எங்க கிட்டயே இருக்குது, இதை நான் புதுப்பித்து வச்சிருந்தேன், என் வாரிசுக்கு கொடுக்கணும்னு நான் புதுப்பித்து வச்சிருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததற்கு பிறகு இது ஏதோ உங்ககிட்ட சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால இந்த படம் உங்ககிட்ட இருக்கிறது தான் தகுதியானது
அப்படின்னு சொல்லி ஒரு மகா பெரியவர் படத்தை எனக்கு என்ன பண்ணாருன்னா எனக்கு கொடுக்குறாரு. அந்த படம் வந்ததற்கு பிறகுதான் நான் நிறைய அலுவலகங்கள் திறந்தேன். கிட்டத்தட்ட 4 பிரான்ச் நமக்கு இருக்குது. இந்த 4 பிரான்ச்சுமே அந்த படம் வந்ததற்கு பிறகுதான் எனக்கு கிடைத்தது. இந்த யூடியூப் புகழ் எப்போது நான் யூடியூப்ல பேச ஆரம்பிச்சேனோ அப்போல இருந்து நான் பெரியவாவை மட்டும்தான் என்ன பண்ணுவேன்னா நிறைய தீர்க்கமா வழிபடுவேன். இங்க வந்து வரக்கூடிய அத்தனை பேருமே காஞ்சி மடத்துக்கு ஏதோ ஒரு வழியில நான் போனேன், நான் வேண்டினேன், அதுக்கப்புறம் தான் சார் உங்க வீடியோ பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் உங்க வீடியோ பார்த்தேன்னு நிறைய மனிதர்கள் எனக்கு பதில் சொல்லும் பொழுது இதை நம்ம எப்படி உணர முடியும்? அப்ப என்னன்னா அவரை யார் நம்புகிறார்களோ அவரை நம்பி வழிபட்ட பெரிய இப்ப எனக்கு வந்து ஒரு மனிதனுடைய மனப்பிரச்சனையை தீர்க்க வைக்க முடியும்னு நான் நம்புறேன். அது அவருடைய அருளால நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப மனக்குமுறல்களை அவங்க கிட்ட சொல்றவர்கிட்ட கரெக்டா கொண்டு வந்து விடுறார். இங்க ஒருத்தன் இப்படி இருக்கான், போங்க சொல்யூஷன் கிடைக்கும்னு ஒரு அனுப்பி அவங்க சொல்லக்கூடிய விளக்கங்கள் கேட்கும் பொழுது என்னால மெய்சில் எடுத்து போயிடுவேன். இந்த படம் எப்போதுமே ஆபீஸ்ல எனக்கு பக்கத்திலேயே தான் இருக்கும். அப்ப என்னன்னா எல்லாருமே உள்ள நுழையும் பொழுது நேத்து தானே இவரை போய் வேண்டிட்டு வந்தோம், இங்க இருக்கிறாரு. அப்ப என்னன்னா இந்த தோற்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பீடாதிபதியாக இருக்கக்கூடிய விஜயேந்திர சுவாமிகள் வந்து எனக்கு இது கிஃப்ட் பண்ணது. அவர் கையால் இதை நான் வாங்கிட்டு வந்தது. இவரை எங்கெல்லாம் இவரை வந்து உண்மையா சொல்றேன், நைட்ல நான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படி போகும்பொழுது உண்மையா நிக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு அந்த ஃபீல். உள்ளுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும். ஆனா அந்த பக்தியில வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாது. நம்ம எப்படி தனியா தூங்கினாலும் நம்மளன்னு பாதுகாக்கிறதுக்கு இங்க ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற நம்பிக்கை இந்த படத்துல அவ்வளோ ஈர்ப்பு. இந்த படத்தை வந்து பார்த்து எங்க வாங்குனீங்கன்னு கேட்காத ஆட்களே கிடையாது. ஆனா அது அங்க எனக்கு வந்து ஒரு பிரசாதமாக அங்கேயும் ஆச்சரியம்தான். என்னன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்மலிங்க பூஜை நடந்துட்டு இருக்குது. எல்லாருமே போய் கேஷுவலா ஒரு கூட்டத்தோட எனக்கு எப்போதுமே மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு மாஸ்க் போட்டுட்டு எப்போதுமே நான் கூட்டத்துக்கு நான் போனாவே பயப்படுவேன். ஏன்னா மக்கள் எல்லாம் கொஞ்சம் வெளில வர்றது வந்து நம்மளை விட மாட்டாங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் இருக்காங்க. 600 பேருக்குமே வந்து அங்க பூஜையை கண்டு நிறைய பேர் ருத்ர பாராயணம் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. நான் இயல்பா தான் உட்காந்துருந்தேன். ஆனா அந்த பூஜையை நான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா ரசிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு இருக்கிற பால பெரியவா என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒவ்வொரு பூஜையிலுமே தனக்கு பிடித்தமானவர்களை இறுதியில கூப்பிடுவார். அவங்கள கூப்பிடுங்க இவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லுவார். அப்படி கூப்பிட்டு அப்ப கூட பாருங்க அதிர்ச்சி. அப்படி கூப்பிட்டு நான் என்னன்னா அதே பூஜையை அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை பெரியவா செய்யற வீடியோவை நான் நிறைய யூடியூப்ல பார்த்திருக்கேன். அந்த மனநிலையிலேயே நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப பண்ணிட்டு இருக்க பால பெரியவாவை நான் என்ன பண்றேன்னு அப்ப என்னன்னா இவர் பண்ற மாதிரியே நான் என்ன பண்றேன்னா நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா அந்த இறுதி முடிவினுடைய பிரசாதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரசாதம் கொடுக்கும் பொழுது அந்த பிரசாதத்தோட இந்த வளமே எனக்கு வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் அதை எதிர்பார்த்து போகல, கேஷுவலா தான் போறேன். ஆனா அது வருது. இப்ப இதுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கும் அப்படின்னா ஒருவரை நாம் உண்மையாகவே நம்பிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய தெய்வத்தை பொறுத்தளவுல மனித நிலை தெய்வமும் மனிதனும் ஒன்றில்ன்றதுக்கு உதாரணமே என்னன்னா உண்மையான பக்தி யாரிடத்தில் வைத்தாலும் அவர்கள் நம்மை பின்தொடர்வார்கள். அது போல என்னை எப்போதுமே அவர் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். நான் பேசுறது பேச வைக்கிறது என் நாக்கில் இருக்கிறது எல்லாமே அவருன்னு தான் நான் நம்புறேன். அதன் அடிப்படையில தான் மக்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அதனுடைய அடிப்படையில நிறைய சௌந்தரிய லகரி வகுப்பு நீங்க கேட்டிருப்பீங்க. அதனால வந்து இவருடைய அனுபவங்கள் எல்லாம் நம்ம சொல்ல சொல்ல அது வார்த்தைகள் பத்தாது. அதனால நம்பினார் கைவிடப்படார். யாருக்கெல்லாம் மன துன்பம் இருக்கிறதோ மன சஞ்சலம் இருக்கிறதோ அனுஷ நட்சத்திரத்துல காஞ்சி மடத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க, பெரியவரை நம்புங்க, நிச்சயமா உங்களை பெரியால மாத்திட்டு தான் அவரு உட்காருவார். சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா சொல்ல போனோம்னா ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துல ஒரு 2 துணி எடுக்கிறது கூட கஷ்டமா இருந்த என்ன இன்னைக்கு இந்த உடம்பு நல்லா சுகமா இருக்கணுன்ற அளவுக்கு இங்க உட்கார வச்சிருக்கிறாருன்னா அது அவருடைய அனுகிரகம் தான். அவர் வடிவாக நம்புற எம்பெருமான் முருகன் இவங்க 2 பேரும் தான் என்னை வளர்த்ததே. அதனால கட்டாயமா இவருடைய அருள் சொல்வதற்கு வார்த்தை இல்லாதது, வர்ணிக்க முடியாதது. இவர் அருள் பத்தி நம்ம பேசணும்னா அதுக்கு புதிய அதிகாரமே புதிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். ஸோ வார்த்தை இல்லாத பேரருள். அதனால இவரை நம்பினார் கைவிடப்படார். கண்டிப்பா சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒவ்வொரு மனிதனும் தன் வீட்டில் வைத்து வணங்க வேண்டிய ஒரு குரு தெய்வம் அப்படின்னா கண்டிப்பா காஞ்சி மகா பெரியவர். நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த சிரிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, நம்ம பிரச்சனையை சொல்லும் பொழுது அவர் சிரிக்கிறாருன்னா சரியா போயிடும். நீ சிரிச்சிட்டு இல்லையா அப்படின்ற மாதிரி நமக்கு உணர்வு தோன்றும்.
அதனால எல்லாருமே வைத்து வழிபட வேண்டியது. கீழே நீங்க அகத்தியர் வச்சிருக்கிறதையும் பார்ப்பீங்க, அவரும் அப்படித்தான். சரிங்களா? ஆகையினால நான் ஆயில்ய நட்சத்திரம் என்றதுனாலையும் அவருடைய அந்த குலத்தில் தோன்றியதனுடைய வெளிப்பாடு அவரையும் நான் நிறைய வழிபடுவேன். ஆகையினால மகா பெரியவர் நிகழ்த்திய அற்புதங்கள்லாம் மிகப்பெரிய அளவு என் வாழ்க்கையில. சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னி வரைக்கும் தினம் தினம் மகா பெரியவருடைய திருப்பாதத்திற்கு விளக்கேற்றிட்டு தான் நானும் என்னுடைய வேலைகளை துவங்குவேன். அதுவும் இந்த இடத்துல பதிவு செய்யணும் அப்படின்னு. அது ஒருவேளை அதுவா கூட இருக்கலாம். நீங்க நிறைய நாள் என்ன தேடிட்டு இருந்தீங்க, கிடைக்கல. ஒருவேளை இங்க கொண்டு வந்து சேர்த்ததும் அவருடைய அருளாக நிச்சயமா இருக்கும். எனக்கு அந்த கனெக்டிவிட்டி வந்து தோணுது. கண்டிப்பா ஒரு நல்ல தகவல் கொடுத்தீங்க சார். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.